வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூ வியாபாரிகள் சங்க தேர்தலில் மீனா தலைவர் போஸ்ட்டுக்கு நிற்கிறதுனால ஆளுக்கு கேன்வாசிங் போயிட்டுருக்காங்க. அப்போ மீனாவும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட் அக்காவோட வர்றாங்க. அவங்க ஒரு கடைக்கு வர, ஏன் மீனா தேவையில்லாமல் அலைஞ்சிட்ருக்க, எங்கள் ஓட்டு உனக்கு தான் அப்படின்னு அந்த லேடிஸ் 2 பேரும் சொன்னாலும், பரவாயில்லக்கா இருக்கட்டும், நான் என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு மீனா சொல்ல, அங்கே இன்னும் 2 ஜென்ஸ் வர்றாங்க. முதல்ல உட்காருன்னு ஸ்டூலை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. நான் பதவிக்கு வந்ததும் முதல்ல செய்ய போகிறது இதுதான். மழை, புயல், வெள்ளம் இந்த மாதிரி காலத்தில் நமக்கு பூவெல்லாம் ஒழுங்காக வந்து சேராது. அப்போ நம்ம பூ வியாபாரமும் சரியாக நடக்காது. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மானியம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன். அதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட முறையாக மனு கேட்டு நான் வாங்கி தருவேன். அதே மாதிரி பெண்களுக்காக சிறு தொழில் கடன் உதவியும் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு மீனா சொல்ல, அந்த கடைக்கார லேடிஸ் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு தலையாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை சேர்ந்த பசங்களுக்கு அரசாங்கம் மூலமா என்ன செய்ய முடியுமோ, இல்ல மற்ற கல்வி நிறுவனங்கள் மூலமா என்ன உதவி கிடைக்குமோ அதையெல்லாம் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அந்த ஜென்ஸ் 2 பேரும் இந்த லேடிஸ் 2 பேரும் ஆன்னு கேட்டுட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் நான் வெறும் வாக்குறுதிகளுக்காக மட்டும் சொல்லலை, எல்லாம் என் மனசில் இருக்கிற ஆசை. ஏன்னா என் அப்பா சின்ன வயசுல இருந்தே கோவில் வாசல்ல பூ கட்டி வித்தவர். அவருக்கு அப்புறம் என் அம்மா இந்த தொழிலுக்கு வந்தாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சுட்டு தான் போவோம். அதனால் நீங்கள் எல்லாருமே என்னென்ன கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறதும் எனக்கு தெரியும்னு மீனா சொல்ல, அந்த லேடிஸ் 2 பேரும் மீனாவை பிரமிப்பாக பார்க்குறாங்க. ஓ, எலெக்ஷன்னா இவ்வளவு இருக்கா, ஒரு தலைவரால் இவ்வளோலாம் யோசிக்க முடியும், செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க, மீனா இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜென்ஸ் 2 பேரும் கூட ஆன்னு பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மீனா பேசி முடிக்க அந்த அக்காக்கள் 2 பேருமே திருப்தியா, அட பரவாயில்லையேன்ற மாதிரி பார்க்க, ஜென்ஸ் 2 பேரும் கூட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, அந்த பூக்கடையில் இருக்க ஒரு அக்கா, மீனா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு தான் எங்கள் ஓட்டுன்றாங்க. அப்போ ஜென்ஸ் ஒருத்தர், ஊர் முழுக்க முழுக்க நீ தான் ஜெயிப்பன்னு பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கத்தி குத்து வாங்கி கூட நீ இங்கே வந்து நின்று எங்கள் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கல்ல, இதுல இருந்தே தெரியுதுமா நீ எங்க எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவேன்னு. எங்க ஓட்டு கண்டிப்பா உனக்கு தான் சொல்றாரு அவரு. நீ தைரியமா இருமான ஒரு சொல்ல நன்றிங்கிறாங்க மீனா கை கூப்பி. இப்போ கூட இருந்த இன்னொருத்தர், ஓட்டுக்காக இப்படிலாம் பேசுறவங்க எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறாரு. உடனே மீனா கூட வந்த அக்கா ஒருத்தங்க, எங்க மீனா அப்படி இல்லை, சொன்னதை தான் செய்வா, செய்ய முடிஞ்சதை தான் சொல்லுவாங்கிறாங்க. மீனா உடனே அக்கா அக்கா இருங்கக்கான்னு சொல்லிட்டு, நம்ம யார்கிட்டையும் சண்டெல்லாம் போட வேண்டாம் அண்ணே, நான் செய்ய போறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் முடிவும் ஓட்டும் உங்க கையில தான் இருக்கு, நன்றின்னு சொல்லிட்டு மீனா கையை கூப்ப அந்த கடைக்காரக்கா 2 பேரும் கிளாப் பண்றாங்க. மீனாவும் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்கே சிந்தாமணி அவங்க அல்லக்கைங்கிட்டலாம், எலெக்ஷன் முடிகிறவரில் யாரும் தூங்கக்கூடாது, எல்லாரும் தீயா வேலை செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, சரிக்கா அப்படின்னு 5-6 பேரும் தலையாடுறாங்க. கிளம்புங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிக்கான்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ ரோஹிணி தோல்ல ஒரு பைய மாட்டிக்கிட்டு கிட்டக்கிட்டன்னு அங்கே வர்றாங்க. வா ரோஹிணி அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, காதுல இருந்து காது வரலும் சிரிச்சுக்கிட்டு, ஹாய் ஆண்டி, எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. நானும் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு தான் நினச்சேன் ரோஹிணி, ஆனால் மீனாவும் அவள் ஆளுங்களும், குறிப்பாக அவள் புருஷன் இந்த மாதிரி எலெக்ஷனாக மாற்றிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்கிற சிந்தாமணி, வெளியில் நான் யார்கிட்டையும் சொல்லிக்கிறது இல்லை, வெளியில் சொன்னால் நமக்காக வேலை செய்கிறவங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் போயிடும், பயந்துடுவாங்க, அதனால தான் நான் சொல்லலை, உங்ககிட்ட மட்டும்தான் ரோஹிணி சொல்கிறேன் அப்படின்றாங்க சிந்தாமணி. ஆண்டி, நீங்கள் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பும்போது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்ய நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சிந்தாமணி யோசிச்சுட்டு ஏதோ சொல்ல வர்றாங்க. ஆக்சுவலி அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரொம்ப சந்தோஷம் ரோஹிணி, இந்த காலத்தில் நம்ம செய்கிற உதவியை அந்த நிமிஷமே மறந்துடுறாங்க, நான் எப்பவோ பண்ணின உதவியை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ இப்போ வந்திருக்கிற பாத்தியா அப்படின்னு சிந்தாமணி பாராட்ட,
நீங்க எனக்கு அந்த நேரத்துல பண்ண ஹெல்ப்பை நான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன். உங்களுக்காக நான் என் லைஃப் ஃபுல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். நீங்க சொல்லுங்க ஆண்டி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. அடேங்கப்பா ரோஹிணி, உங்களுக்கு நன்றிக்கான அர்த்தம்லாம் தெரியுமா? ஒரே ஆச்சரியமா இருக்கேன்னு தான் தோணுது நமக்கு. நீ எனக்கு செய்யற உதவி சாதாரணமா இருக்கக்கூடாதுமா. அந்த மீனாவை தோக்கடிக்கிறதா இருக்கணும். மீனாவும் முத்துவும் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு எல்லாம் கெடுதல் பண்ணியிருக்காங்க. உன் புருஷன் கூட உன்னை சேர விடாம தடுக்கிறதே அவங்க தான். அந்த கோபம் உனக்குள்ளேயும் இருக்கும்ல அப்படின்னு சிந்தாமணி ஏத்தி விட, ஆமா ஆண்டி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது உங்களுக்கு நல்லது செய்யறதா இருக்கணும். என்ன அந்த மீனாவை ஜெயிக்க விடாம பண்ணணும். அவ சாதாரணமா இருக்கும்போதே எனக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கா. இதுல ஜெயிச்சு வேற வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளையும் அவ புருஷனையும் கையிலேயே பிடிக்க முடியாது. என் வாழ்க்கையை எப்படியாச்சும் கெடுக்கணும்னு தான் அவங்க பாப்பாங்க அப்படின்னு பயங்கர கடுப்போடு சொல்றாங்க ரோஹிணி. ஆனா ரோஹிணி, நீ எனக்கு நேரடியா ஹெல்ப் பண்ணானா அது முத்து கண்ணை உறுத்தும். அப்புறம் இப்ப இருக்கிறத விட உன் பேர் அந்த வீட்டுல இன்னும் கெட்டு போயிடும். அதனால நீ எனக்காக பின்னாடி இருந்து உதவி பண்ணுன்றாங்க சிந்தாமணி. ரோஹிணிக்கு ஒன்னும் புரியல, எப்படி பண்றதுன்னு குழப்பமா பாக்குறாங்க. இந்த ஏ டீம் பி டீம் எல்லாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி என் பின்னாடி நீ ஒரு டீமா நின்று வேலை செய்ய அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, கண்டிப்பா ஹெல்ப் பண்ற ஆண்டி அப்படின்றாங்க ரோஹிணி. நீ எனக்கு பின்னாடி இருந்து சில முக்கியமான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சொல்லுங்க ஆண்டின்றாங்க ரோஹிணி. என்ன வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன், செய்ய ரெடியா இருக்கேன்றாங்க ரோஹிணி. இந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பணத்தை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இதுல சில பேருக்கெல்லாம் ஏன் ஆளுங்களை வச்சு பணம் கொடுக்க முடியாது. அந்த முத்து கண்ணுல விளக்கெண்ணைய விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் நேரா சங்கத்துல போய் சொல்லிடுவான். அப்புறம் யாரும் எனக்கு ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. அதனால யாருக்கும் சந்தேகம் வராதபடி அந்த பணத்தை நான் சொல்றவங்க கிட்ட நீ கொண்டு போய் கொடுக்கணும். இதை நானே உங்ககிட்ட உதவியா கேட்கலாம்னு நினைச்சேன், நல்ல வேளை நீ ஏன் வந்துட்ட அப்படின்னு சிந்தாமணி கொஞ்சம் சந்தோஷமாவே சொல்றாங்க. நீங்க எனக்கு பண்ணின ஹெல்ப்புக்கு நான் ஏதாவது திருப்பி பண்ணணும்ல ஆண்டி, இது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரொம்ப சந்தோஷமா, நான் தர்ற பணத்தை யார் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துடு, ஆனா நீ யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்கன்றாங்க ரோஹிணி. சரி இரு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி உள்ளர போக ரோஹிணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல ஸ்வேதா ஏதோ லேப்டாப்ல காமிச்சிட்டு இருக்க, விஜயா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த அண்ணாமலை, அதை தள்ளி ஒரு சேர்ல ரவின்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ முத்துவும் மீனாவும் அங்க வர்றாங்க. ஏன் ஸ்வேதா, அங்க அமெரிக்காவில இருந்து பேசுறது இங்க தெளிவா தெரியுமா அப்படின்னு விஜயா கேட்க, கிளியரா தெரியும் பெரியம்மா, அதை தான் நான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க அங்க பேசுறது இங்க ஸ்பீக்கர்ல கேட்கும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஓ அப்படின்னு ஆச்சரியப்படுற விஜயா, இப்ப அங்க பகலா ராத்திரியாமான்னு கேக்குறாங்க. நமக்கு இங்க காலையில, அங்க நைட்டு பெரியம்மா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஓ ஓ வெளிநாட்டில் டைம் எல்லாம் மாறி வரும்ல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, முத்துவும் மீனாவும் சிரிப்போடு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி இதுல கலந்துக்கிறதுக்காக வர்றாங்க. உள்ளர வர்றவங்க, ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள், ஹாய் ஸ்வேதான்னு சொல்லிக்கிட்டே உள்ளர வர, வாமா அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலையும் ஒரே குரல்ல வரவேற்கிறாங்க. ஹாய் ஸ்ருதின்னு ஸ்வேதா சொல்ல, அடுத்தது ஹாய் பலகுரலு அப்படின்னு முத்துவும் ஹாய் ஸ்ருதின்னு மீனாவும் கையாட்டுறாங்க. இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குன்னு ஸ்வேதா சொல்ல, தேங்க்யூங்கிறாங்க ஸ்ருதி. எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா அப்படின்னு விஜயா சொல்ல, ஆண்டி மீனா கூப்பிட்டாங்க அதனாலதான் வந்தேன் அப்படின்னு ஸ்ருதி சாதாரணமா சொல்லிட்டு போயிடுற. இங்க விஜயாவுக்கு தான் பயங்கர பல்ப் ஆயிடுது. ச்சே, ஒரு இங்கிதத்துக்காக கூட நான் அதெல்லாம் வராம எப்படி ஆண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லாம பளிச்சுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போகுது இந்த பணக்கார பைத்தியம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. ஸ்ருதி அந்த ஒரு ஹாஃப் சர்க்கிள் அடிச்சு ரவி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. என்ன இவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்க அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே கேக்குறாரு ரவி. ஆமா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. உனக்கா பையன் பாக்குறாங்க அப்படின்னு ரவி கேட்க, பார்க்க சொல்லிடவா அப்படின்னு ஸ்ருதி விளையாட்டா கேக்குறாங்க. ஏய் ஏண்டி நீ வேற அப்படின்னு இந்த பக்கம் திரும்புறாரு ரவி. டேய், அமெரிக்காவில இருந்து சம்பந்தம் வந்திருக்கு, அவங்க பார்க்கும்போது நாமளும் அழகா தெரியணும்ல, ஸ்ருதிய பார்க்கும்போது பணக்கார கலை அப்படியே தெரியுது அப்படின்னு விஜயா சொல்ல, ரவி மைல்டாவும் ஸ்ருதி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவும் ஒரு சந்தோஷ சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதோட விஜயா நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, அடுத்து அப்படியே மீனா பக்கம் திரும்புறாங்க. ஆனா இதுங்களையும் பாரு, இவங்களை இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஸ்ருதி கடுப்பாயி,
உங்க அம்மா அடங்கவே மாட்டாங்களா? பாய மூட சொல்லுங்கிற மாதிரி ரவியோட கையில டொப்புன்னு இடிக்கிறாங்க ஸ்ருதி. ரவி ஏதாவது சொல்லலான்னு அந்த பக்கம் திரும்புறப்பயே தலையெழுத்துங்கிறாங்க விஜயா. என்ன பேச்சு இதெல்லாங்கிறாரு அண்ணாமலை. இல்லைங்க, இன்னைக்காவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கலாம்ல, அப்பதானே அமெரிக்காக்காரங்க நாமளும் பெரிய குடும்பத்துக்காரங்கன்னு நினைப்பாங்க அப்படின்றாங்க விஜயா. எப்படிமா மீனாவை பேண்ட் சட்டை போட சொல்லிட்டு நான் டவுசர் போட்டுட்டு வந்து உட்காந்துக்கட்டுமா அப்படிங்கிறாரு முத்து. இது கேட்ட ரவி, ஸ்ருதி, ஸ்வேதான்னு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுங்களுக்கு போய் சொல்றேன் பாரு அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. பெரியம்மா, ஸ்டேட்டஸ்ங்கிறது லுக்ல இல்ல, கேரக்டர்ல இருக்குன்றாங்க ஸ்வேதா. அப்படின்னு ஸ்ருதியை ஆமோதிப்பா தலையாட்ட. அப்படி சொல்லு தங்கச்சி அப்படின்னு முத்து சொல்ல, ஸ்வேதா சிரிப்போட முத்து அண்ணனை பாக்குறாங்க. எங்களுக்கு பகட்டாலாம் இருக்க தெரியாது, எங்க இயல்புல தான் எங்களுக்கு இருக்க தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, டிப் டாப்பா ட்ரெஸ் போடுறத விட மனசு சுத்தமா இருக்கணுமா அப்படின்னு முத்து சொல்ல, ரவியும் ஸ்ருதியும் ரசனையோட அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே, நம்ம தொழிலதிபர் மனோஜங்க அவருக்கு தானே பொண்ணே பார்க்க போகுது, ஓகே கனெக்ட் பண்ணிடலாமான்னு ஸ்வேதா கேட்க, அப்படின்னு பயங்கர ஆர்வமா சொல்றாங்க விஜயா. அது சரி, மனோஜ் எங்கன்னு கேட்டுடுறாரு அண்ணாமலை. ஆஹா, புது மாப்பிள்ள வெக்கப்பட்டுட்டு உள்ளர இருப்பார் போல இருக்கு, இல்ல தயாராயிட்டு இருக்காரான்னு தெரியல. மனோஜ் வாடா அப்படின்னு விஜயா கூப்பிட, மனோஜ் வெளியே என்ட்ரி கொடுக்க, பார்த்த உடனே சிரிப்பு பக்குன்னு வந்துடுது நம்மளுக்கு. ஒரு பிங்க் ஷர்ட்டு, அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிங்கிஷ் கிரே கோட்டு, கூலிங் கிளாஸ்னு டிப் டாப்பா வர்றாரு தொழிலதிபர். ரூமை விட்டு வெளியே வர்றவரு ஏதோ செலிபிரிட்டி எல்லாம் போஸ் கொடுக்கறதுக்காக நிக்கிற மாதிரி ரெண்டுட்டு வந்து இப்படி ஸ்டைலா நின்னுட்டு இருக்காரு. அது பத்தாதுன்னு நம்ம தலைக்கு பரபரபம் பரபரபம்னு பிஜிஎம் வேற போயிட்டு இருக்கு. ஏண்டா மனோஜ், வெளியில அடிக்கிற வெயிலுக்கு எதுக்குடா கோட் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கன்னு கேக்குறாரு முத்து. உடனே ரவிய திரும்பி பார்த்துட்டு, டேய் வீடியோ கால் தானே பேச போற, அதுக்கு எதுக்குடா கோட் எல்லாம்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரவி ஸ்ருதியை பாக்குறாரு. எல்லாரும் ரெடியா இருங்க, நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு ஸ்வேதா ஏதோ பட்டனை தொட போக 1 மினிட்ங்கிறாரு மனோஜ். என்னடான்னு பார்த்தா அவர் பண்ற குரங்கு சேட்டையில நம்மளால சிரிப்பை நிறுத்தவே முடியல. பாக்கெட்ல இருந்து ஒரு சிக்லெட்ஸ் டப்பி எடுத்து அதுல இருந்து ஒரு சிக்லெட் எடுத்து தலைவர் ரஜினிகாந்த் ஸ்டைல்ல அப்படியே கையை தட்டினா வாய்க்கு போற மாதிரி அவர் செய்ய, அது எகிரி எங்கேயோ போய் விழுந்துடுது. கண்ணில் இருக்க கூலிங் கிளாஸ் வேற கழட்டாம அதை தேடிட்டு இருக்காரு. எல்லாரும் பக்கு பக்குன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. முத்துவும் கீழே பார்த்துட்டு இருக்கவரு சிரிச்சிட்டு, டேய் என்னன்னு கேக்குறாரு. காத்து போன பலூன் மாதிரி ஸ்டைலுங்கிறாரு மனோஜ். உனக்கு எது வருமோ அதை பண்ணடா அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜுக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது. சே, இந்த ஓவர் ஆக்ஷன்லாம் வேணாமோ அப்படின்னு நினைக்கிறவரு இந்த கூலிங் கிளாஸை கழட்டிட்டு கோட் பாக்கெட்குள்ள இருந்து அவரோட ரெகுலர் கண்ணாடி எடுத்து போடுறாரு. ஷோ, இவன் பண்ற அலப்பற இருக்கே ஸ்ருதி அப்படின்னு ரவி சிரிக்க, ஸ்ருதியும் சிரிப்போட பாக்குறாங்க. கழட்டின கூலிங் கிளாஸ அவரு பாக்கெட்டுக்குள்ள வைக்க அந்த குட்டி பாக்ஸ அவர் கையில கொடுக்குற ரவி, சரி இப்ப எதுக்கு சூயிங்கம் போடுறேன்னு கேக்குறாரு. இல்லடா, இத மென்னுகிட்டே பேசினா ஸ்டைலா இங்கிலீஷ் வருங்கிறாரு அவரு. விளங்கிடும்னு ரவி சொல்லிட்டு இருக்க அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு சூயிங்கத்தை எடுத்து வாய்க்குள்ள போடுறாரு மனோஜ். நடக்கிற காமெடியை பார்த்து மீனாவால சிரிப்பை நிறுத்தவே முடியல. ஆனா சத்தமாவும் சிரிக்க முடியாது. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அண்ணாமலை போடுமான்றாரு ஸ்வேதா கிட்ட. கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஸ்வேதா ஸ்கிரீன்ல 2 பேர் வந்தோடனே ஹாய் அங்கிள்ங்கிறாங்க. ஹாய்மா ஸ்வேதாங்கிறாரு அவரு. அங்கிள், நான் சொல்லியிருந்தேன்ல இவங்க தான் என் பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண, இவங்க 2 பேரும் வணக்கம்ன்றாங்க. அதுலயும் அண்ணாமலை கை கூப்பினதோட வாயை திறந்த வணக்கம்னு சொல்றாரு. அங்க அவங்க 2 பேரும் கூட வணக்கம் வணக்கம்ன்றாங்க. நேர்ல வந்திருக்கணும், வேலை அதிகம், அதான் வர முடியல அப்படின்னு அவர் சொல்ல, பரவாயில்லைங்க இப்பதான் இந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கேன்றாரு அண்ணாமலை. என்ன இவரே பேசிட்டு இருக்காரு, நாம பேசுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஜயா அண்ணாமலை ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்களை பத்தி ஸ்வேதா நிறைய சொல்லியிருக்கா, அமெரிக்காலாம் எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா விஜயா கேக்குறாங்க. குட் குட்ங்கிறாரு அவரு. மீனாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எட்டி பார்த்துட்டு முத்துவையும் பாக்குறாங்க. அங்கிள், நான் சொன்னேன்ல இவர் தான் மனோஜ் அப்படின்னு லேப்டாப்பை திருப்ப ரவி அதை எடுத்து கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறாரு. ஹலோ மனோஜ் அப்படின்னு அவர் சொல்ல, ஹாய் சார், ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூங்கிறாரு. அந்த லேடி வணக்கம் அப்படின்னு கையை கூப்பி சொல்ல, யா சேம் ஹியருங்கிறாரு அவரு. அடுத்ததா லேப்டாப்பை முத்து பக்கம் கொண்டு வந்து வைக்கிறவங்க, இது மனோஜோட தம்பி முத்து, அது அவங்க ஒய்ஃப் மீனா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, வணக்கங்கன்றாரு முத்து. வணக்கங்கன்னு மீனாவும் சொல்ல, வணக்கம்ன்றாங்க 2 பேருமே. அடுத்ததா ரவி பக்கம் திருப்பி வச்சுட்டு, இவர் மனோஜோட 2வது தம்பி ரவி, அது அவங்க ஒய்ஃப் ஸ்ருதி அப்படின்னு ஸ்வேதா சொல்ல,
ரவி ஸ்ருதி 2 பேருமே ஹாய் சார்னு கையை வேவ் பண்ணுறாங்க. அவங்களும் ஹாய் சொல்லிட்டு, என்ன எல்லாரும் ஒரே வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. ஆமாங்கன்றாங்க விஜயா. நல்ல விஷயங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, இங்கே மனோஜ் ஆளாக பறந்துட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிற விஜயா, உங்கள் பொண்ணு அப்படின்னு கேட்க ரெடி ஆகிட்டு இருந்தா. ஹரிணி அப்படின்னு சைடில் பார்த்து அந்த லேடி கூப்பிடுறாங்க. விஜயாவும் மனோஜும் எட்டுன்னு எட்டி பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்க, வாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த லேடி சொல்ல, அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு அடுத்து வந்து உட்காடுறாங்க. உடனே ஸ்வேதா, ஹாய் ஹரிணி ஹவ் ஆர் யூன்றாங்க. ஹாய் ஸ்வேதா, ஐ எம் ஃபைன், ஹவ் அபவுட் யூன்னு கேட்குறாங்க. உடனே விஜயா பேசுறதுக்காக பறக்க, குட் குட், இதுதான் என் பெரியம்மா பெரியப்பா அப்படிங்கிற ஸ்வேதா, ஹி இஸ் மிஸ்டர் மனோஜ்ன்றாங்க. மனோஜ் பாஞ்சு வந்து ஹாய்னு கையை காட்டிட்டு இருக்கும் போதே லேப்டாப்பை திருப்புறாங்க ஸ்வேதா. இது அவங்க தம்பின்னு காட்ட வணக்கங்கிறாரு முத்து. ஸோ இப்ப இதுங்க தான் ரொம்ப அவசியமா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க விஜயா. நான் அவன் தம்பி முத்து கார் டிரைவரா இருக்கேங்கிறாரு அவரு. ஓ அப்படின்னு அந்த பொண்ணு தலையாட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னு பறக்கிற விஜயா உடனே லேப்டாப்பை அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டு, அது டிரைவர்னா டிராவல்ஸ் மாதிரி வச்சிருக்கான், 2 கார் சொந்தமா வச்சிருக்கான், அப்புறம் வேனும் புதுசா வாங்கியிருக்கான், அடிக்கடி இவனும் ஓட்டுவான் அப்படின்னு விஜயா அவசியம்னு பெருமை பேத்திட்டு இருக்க. என்னங்கன்ற மாதிரி மீனா முத்துவை பார்க்க, உடுமீனா அம்மாவை பத்தி தெரியாதா, அளந்து விட்டுட்டு இருக்காங்க, நாம என்ன பண்ண முடியுன்ற மாதிரி பாக்குறாரு அவரு. டிராவல்ஸ் பிசினஸ் பெரிய லெவல்ல பண்றான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. என்ன மீனா அம்மா என்ன புகழ்ந்தெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு மீனா கிட்ட ஹஸ்கி வாய்ஸ்ல கேட்கிறவரு அப்படியே லேப்டாப் முன்னாடி திரும்பி, அப்படியே என் பொண்டாட்டி மீனா அவ பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்னு முத்து சொல்றாரு. ஜென்டிலா முத்துவை தள்ளி விட்டுட்டு சிரிக்கிற விஜயா, அது சாதாரண பூ வியாபாரம் இல்ல, பெரிய ஃப்ளவர் ஷாப்பே வச்சிருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்காங்க. முத்துவன், பாரு எங்க அம்மா எப்பெல்லாம் அள்ளி விடுறாங்கன்னு சிரிச்சிட்டு இருக்க. அப்படியா, ஓ நைஸுங்கிறாங்க 3 பேரும் ஆப்போசிட்ல. அப்புறம் பெரிய பெரிய கல்யாண மண்டபத்துல எல்லாம் பெரிய அளவுல டெக்கரேஷன் பண்ணி பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே பெருசு பெருசா கைய விரிச்சு காட்டிட்டு இருக்காங்க விஜயா. என்னங்க அத்தை என்னையும் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க, முத்தவும் சிரிப்போடையே, அந்த புகழ்ச்சி வஞ்ச புகழ்ச்சி மீனாங்கிறாரு. இதுதான் 2வது தம்பி ரவி அப்படின்னு லேப்டாப்பை திருப்ப, நான் ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா இருக்கேன்றாரு ரவி. வாவ் ரியலி, ஐ cannot cook but I love to eat. I'm a total foodie அப்படின்னு ஹரிணி சொல்லிட்டு இருக்க. ரவியும் ஸ்ருதியும் சிரிப்போட ஓ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மீட்டுன்னு சொல்லிட்டு, ஹாய் ஐ எம் ஸ்ருதி, ஹிஸ் ஒய்ஃப், ஐ எம் ரன்னிங் ஏ ரெஸ்டாரண்ட் இன் சென்னை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓ ஹோட்டல் பிஸ்னஸ் நைஸ் நைஸ்ங்கிறாங்க ஹரிணி. அவ்வளோதான், விஜயாவுக்கு பொறுக்க முடியல. ஆன்னு திணறிட்டு இருக்கவங்க லேப்டாப் அவங்க பக்கமா திருப்பிக்கிறாங்க. அம்மா நீ பார்க்க ரொம்ப லட்சணமா பியூட்டிஃபுல்லா இருக்கம்மா அப்படின்னு லேப்டாப்புக்கு திருஷ்டி கழிச்சிட்டு இருக்க. உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டின்றாங்க ஹரிணி. மனோஜ் ஷால் வி டாக் அப்படின்னு ஹரிணி கேட்க, மனோஜ் எழுந்து நிற்கிறாரு. யா ஷியோர் அப்படிங்கிறவரு வந்து லேப்டாப்பை கையில் எடுத்துக்கிட்டு, அம்மா அவங்க என்கிட்ட பேசணுங்கிறாங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயாவோட முகம்லாம் மாறி போயிடுது. நோ ஐ டோன்ட் மைண்ட், வி கேன் டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னு அந்த பக்கம் ஹரிணி சொல்ல, இவர் எச்சில முழுங்கிட்டு ஓகேன்றாரு. எடுத்தவனையே பல்பு வாங்குறானா அப்படின்னு ரவி ஸ்ருதியை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் புரிஞ்சு அர்த்தத்தோட சிரிக்க, முத்துவும் அவங்கள சிரிக்கிறத பார்த்து லைட்டா மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் வேற வழி இல்லாம லேப்டாப்பை கொண்டு வந்து பழைய பொசிஷன்லயே வைக்கிறாரு. எல்லாரையும் பார்த்து அசடு வளைஞ்சிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்க. ஸோ மனோஜ், before we decide on a marriage day, we really want to know what is marriage mean to you? How do you share your life together? அப்படின்னு ஹரிணி கேட்க, இவர் நல்லா ரிலாக்ஸாக சாஞ்சு உட்காந்துட்டு, குட் கொஸ்டின் அப்படிங்கிறவர், யூனோ மேரேஜ் இஸ் லைக் எ பிக் ஓஷன் ஆஃப் லவ் அப்படின்னு மனோஜ் பேசிட்டு இருக்க. ஆஹா துரை எப்படி இங்கிலீஷ் பேசுது அப்படின்ற மாதிரி ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. இவன் என்னடா ஓஷன் ரிவர்னு பேசிட்டு இருக்கிறான்ற மாதிரி ரவியும் ஸ்ருதியும் பாக்குறாங்க. இன் தட் ஓஷன் யூ ஆர் ஃபிஷ், ஐ எம் அ ஃபிஷர்மேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. பாவம் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. சமாளிப்பா சிரிச்சிட்டு பாக்குறாங்க. நோ ஐ எம் சாரி, we both are fish swimming together in a happiness water
அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க ரவியாலையும் ஸ்ருதியாலையும் சிரிப்பா அடக்கவே முடியல. அவங்க 2 பேரும் வாய் மூடிக்கிட்டு வேற பக்கம் திரும்பி சிரிக்கிறாங்க. ஏங்க பாத்தீங்களா என் பையன் எப்படி அழகா இங்கிலீஷ் பேசுறான்னு அப்படின்னு விஜயா பூரிச்சு போய் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும் சிரிப்போட பாக்குறாரு. என்ன மீனா இவன் பபிள் கம் மெல்றேன்ட்டு இங்கிலீஷை மென்னுகிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து கேட்க ஏதோ பெரிய லெவல் இங்கிலீஷ் போல இருக்குன்றாங்க மீனா. 2 பேரும் மனோஜ் பார்க்க அவர் பபிள் கம் மென்னுகிட்டு அண்ட் அதர் வே லைஃப் இஸ் நாட் லைக் ஏ இட்லி சாம்பார், இட்ஸ் a double cheese pizza, you know, every slice is our emotions. I will give you the extra toppings carrying and the chili flakes of romance அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்புறம் அப்படின்னு சிரிப்போட ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதி. For me, my heart is the big airport and your love is the private jet always landing in my soul அப்படின்னு மனோஜ் ஒரு பெரிய சொற்பொழிவை நடத்தி முடிக்க அந்த பொண்ணு ஏதோ புரியாத மாதிரியே ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க. விஜயாவோட மகிழ்ச்சிக்கும் பிரமிப்புக்கும் அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. அண்ணாமலையும் ஏதோ ரொம்ப புரிஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா விஜயாவை பாக்குறாரு. விஜயா கண்ணை கூட இமைக்காம மகனையே பார்த்துட்டு இருக்காங்க. பிரமிப்போட பாத்துக்கிட்டு இருந்த ரவியும் என்ன இவன் ஏரோப்ளேன்ங்கிறான் பீஸாங்கிறான் அப்படின்னு சொல்ல ஸ்ருதியும் சிரின்னு சிரிச்சுட்டு பொய்டிக்கா ட்ரை பண்றாரு போலன்றாங்க. வெரி ஃபன்னின்னு அவங்க சிரிப்பை நிறுத்த முடியாம சிரிச்சிட்டு இருக்காங்க. ரவிக்கும் சிரிப்பா வருது. வாயை மூடிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஹரிணி அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க வெயிட் மனோஜ், ஐம் நாட் கோனா லைட், ஐ காட் எக்ஸாக்ட்லி 0 of that and those metaphors were something else, mix of food, plane and ocean, very funny, but you kind of a ஃப்ரீ தாட் பர்சன் அப்படின்னு ஹரிணி சொல்ல இவருக்கு ஒன்றும் புரியல, குழம்பி நிற்கிறாரு. ஆனாலும் எல்லாமே புரிஞ்ச மாதிரி ஒரு சமாளிப்பு பெருமித சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கேன். மீனா அந்த பொண்ணு எப்படி இங்கிலீஷ் பேசிச்சு பாத்தியா, இல்லக்கார மாதிரி பேசிட்டு இருக்குது, இந்த முழிக்கிறான் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க மனோஜ் ஏதோ ஸ்டைலா இருக்குன்னு மென்னுகிட்டே இருக்காரு. ரவிக்கும் ஸ்ருதிக்கும் தான் சிரிப்பு தாங்கவே முடியல. அப்பப்ப சிரிக்கிறதோட ஒருத்தர் வேற பாத்துக்கிறாங்க. மனோஜ் பபிள் கம் மென்னுகிட்டே இருக்கவரு அப்படியே முட்டை விட ஆப்போசிட்ல பாத்துட்டு ஹரிணி சிரிக்கிறாங்க. ஐயோ ஏன்டா ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து முத்துவும் மீனாவும் ரகசியமா சிரிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹரிணியும் சிரியா சிரிச்சுட்டு யூ ஆர் வெரி ஃப்ராங்க் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க நொந்த பொண்ணு ஸ்வேதா அதை முகத்துல காட்டிக்காம சிரிப்போட லேப்டாப் அவங்க பக்கம் திருப்பிக்கிறாங்க. ஹரிணி தப்பா எடுத்துக்காதீங்க, he is just trying to be funnyங்கிறாங்க. I know that and that is funny அப்படின்னு அக்னாலேஜ் பண்றாங்க ஹரிணி. ஹரிணியோட அம்மா யோசனையா பார்க்க ஹரிணி அப்ப பேசிடலாமான்னு அவங்க அப்பா கேக்குறாரு. ஓகேப்பா யுவர் விஷ் அப்படின்னு ஹரிணி சொல்லிட அவரு ஸ்கிரீன் பக்கம் திரும்புறாரு. சார் எங்களுக்கு பையனை பிடிச்சிருக்கு, எங்க பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகேனா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்றாரு அவரு. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆன்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லதுங்கன்னு அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே விஜயா முகம் பூரா சிரிப்பா எங்களுக்கும் உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சிரின்னு சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு அந்த லேடி சொல்ல அவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அடுத்ததை பத்தி பேசி முடிக்கிறதுக்கு முன்னால என் பையனை பத்தின டீட்டெயில நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறாரு அண்ணாமலை. ஐயோ இவர் என்னத்த சொல்லி வைக்க போறாரோ தெரியலையேன்ற மாதிரி மனோஜ் கலவரமா பார்க்க ஜியா நைஸா அண்ணாமலையை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருங்கன்ற மாதிரி. அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு வாழ்க்கை சரியா அமையல, அதனால டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு அண்ணாமலை சொல்ல ஐ நோ சார் ஸ்வேதா எல்லாம் சொன்னாங்கிறாரு அவரு. இப்பதான் மனோஜ் முகத்துல கொஞ்சம் சிரிப்பே வருது. அது ஒரு விஷயமே கிடையாதுங்க, மனோஜுக்கு கல்யாணம் பண்ணின பொண்ணு சரியா இல்லைங்க, எங்க வீட்டுல மத்த 2 மருமகளும் இருக்காங்க, 2 பேருமே ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்னு விஜயா சொல்ல முத்துவும் மீனாவும் அமைதியா தான் இருக்காங்க. ஆனா நமக்கு தான் காலுக்கடியில பூமி தடத்தடன் நடுங்குற மாதிரி இருக்கு. என்ன ரவி உங்க அம்மா விருப்பம் போல அள்ளி விட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஸ்ருதி ரவியை பாக்குறாங்க. மீனா எங்க அம்மா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளை அள்ளி விடுவாங்க, கிடைக்கிறப்பவே என்ஜாய் பண்ணிக்கோன்ற மாதிரி முத்து மீனாவை பாக்குறாரு. மனோஜுக்கு பார்த்த பொண்ணு ஒரு ஏமாத்துக்காரி, அதனாலதான் நாங்க டைவர்ஸ் பண்றோம், அது இன்னும் ஒரு 1-2 வாரத்துல கிடைச்சிடும் அப்படின்னு விஜயா அவங்களை என்கேஜ்மெண்ட்டுக்கு அவசரப்படுத்துற மாதிரி பேச அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடி வந்து டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுங்கிறாரு. அத முதல்லயே சொல்லிக்கிறேன்னு அவர் சொல்ல விஜயா அவரை முறைக்கலாமான்னு பாக்குறாங்க. ஆனா கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறோம், அப்படி செய்ய முடியாதுன்னு
கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. சார் அது எனக்கு புரியுதுங்க சார், இந்த ஜெனரேஷன்ல இதெல்லாம் சகஜங்க சார். எனிவே டிவோர்ஸ் ஆக போகுதுல்ல, டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவரு சொல்ல மனோஜ் ரொம்ப சந்தோஷத்தோட பபுள் கம் பறக்கு பறக்குன்னு மென்னுகிட்டு விஜயாவை பாக்குறாரு. அவரும் ஓகேன்னு சம்மதமா தலையாட்ட விஜயாவுக்கு படு சந்தோஷம். அவங்களுக்கு கை கால்லாம் பரபரன்னு இருக்கு, சந்தோஷமா தலையாட்டுறாங்க. என்னங்க முழுசா டிவோர்ஸ் கிடைக்கல, அதுக்குள்ள இதெல்லாம் சரிப்பட்டு வருமான்ற மாதிரி மீனா முத்துவை பாக்குறாங்க. ரவியும் யோசனைய பார்த்துட்டு இருக்கா. நல்லதுங்க, நாங்க நல்ல நாள் பார்த்து சொல்றோம், அப்போ நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்ல நீங்க நாள் பார்த்து சொல்லுங்கம்மான்றாரு அவரு. அப்படின்னு விஜயா சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்க மனோஜும் சந்தோஷமா பாக்குறாரு. என்கேஜ்மெண்ட் ஆன்லைன்ல தான் நடக்குமான்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ அந்த லேடி நாங்க கிளம்பி அங்க வர்றோம் அப்படின்றாங்க. சார் மேரேஜுக்குள்ள டிவோர்ஸ் கிடைச்சிரும் இல்லையா அப்படின்னு அவரு கேட்க விஷயத்துக்குள்ளேயே ஆயிடுங்க, கல்யாணத்தப்போ என் பையன் சுதந்திரமா இருப்பான் அப்படின்னு விஜயா சொல்ல ஆமாமா கல்யாணம் பண்ணவனே அந்த சுதந்திரம் போயிடும் அப்படின்னு முத்து ஹஸ்கி வாய்ஸ்ல முணுமுணுக்கிறாரு. மீனா உடனே அவரோட தொடையில அடிச்சு முறைக்கிறாங்க. உண்மைதானே சொன்னேங்கிறாரு அவரு. ஓகே சார் நாங்க நேர்ல வர்றோம், மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலான்றாரு ஹரிணி அப்பா. நல்லதுங்கன்னு கும்பிடு போடுறாரு அண்ணாமலை. பாய் பாய்ங்கிறாங்க ஹரிணி. அடுத்து பாய் மனோஜ்னு சொல்ல அவர் பறந்தடிச்சுட்டு முன்னாடி வந்து பாய் 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 ஹரிணி அப்படிங்கிறாரு. ஸ்வேதா லேப்டாப் எடுத்து மடியில வச்சுக்கிட்டு காலை டிஸ்கனெக்ட் பண்றாங்க. உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட திரும்பி ஏங்க நீங்க ஏன் டைவர்ஸ்க்கு அப்புறம் தான் கல்யாணம்னு வாய விடுறீங்க, நாம முன்னாடியே பேசி கல்யாணத்தை முடிச்சிருவோங்க அப்படின்னு விஜயா பரபரக்க டைவர்ஸ் கிடைக்காம எப்படி பண்ண முடியும்னு கேக்குறாரு அண்ணாமலை. மனோஜ் புழுக்கம் தாங்க முடியாம கோட்டை கழட்டிட்டு உட்கார அது சட்டப்படி தப்புங்கிறாரு அண்ணாமலை. ஐயோ சட்டம் நியாயம்னு பேசிக்கிட்டு அப்படின்னு விஜயா டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அப்புறம் எல்லாருமே ஜெயில கம்பின்னு தான் போகணும் அப்படின்றாரு அண்ணாமலை. இல்லைங்க அவங்களே அதை பெருசா எடுத்துக்கல, நீங்க எதுக்கு முந்திக்கிட்டு போய் சொல்றீங்க அப்படின்னு விஜயா அண்ணாமலையை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு யாரையும் ஏமாத்த தெரியாதுமா அப்படின்னு முத்து சொல்ல உடனே இந்த பக்கம் திரும்புறாங்க விஜயா. நேர் வழியில போக தான் தெரியும். அந்த பொண்ணோட அப்பாவே அழுத்தி கேட்டார் பாத்தீங்களா டைவர்ஸ் வந்துருமான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு அர்த்தம் அப்படின்னு முத்து ரொம்பவே அழுத்தமா அவரோட கருத்தை சொல்றாரு. சரி எல்லாரும் பேசி என்ன முடிவுக்கு வரலான்னு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் ரவியும் பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா ரோஹிணி நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு போயிட்டா, நாம இன்னொரு குடும்பத்தை ஏமாத்த கூடாது, டைவர்ஸ் கிடைக்கட்டும் அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறாரு அண்ணாமலை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஸ்வேதா என்கேஜி எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லுங்க பெரியம்மா, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்றாங்க. நான் கேட்டு சொல்றேம்மா அப்படின்னு விஜயா ரொம்ப ஆதரவா ஸ்வேதாவோட கைய பிடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மனோஜ் கனவுலகத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப பம் 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 பம்பர பம்பர பம்னு பிஜிஎம் ஓடிட்டு இருக்கு. அந்த நைட் டைம் முடிஞ்சு அடுத்த நாள் பொழுது விடியுது. மீனா ஓட்டு போட்டதுக்கு பூத்துக்கு வர்றாங்க. சிந்தாமணியும் வந்திருக்காங்க. மீனா அந்த ஓட்டுக்கான ஸ்லிப்பை வாங்கிக்கிட்டு அந்த லைட்டான மறைவாருக்கு இடத்துக்கு வர சிந்தாமணி அப்படியே இன்ச் பை இன்ச்சா நகர்ந்துகிட்டே மீனாவை முறைச்சிக்கிட்டு அந்த பக்கம் போறாங்க. அந்த A4 ஷீட்ல சங்க தேர்தல்னு வச்சு வேட்பாளர்கள்ல ஒன்னு மீனா, செகண்ட் சிந்தாமணின்னு இருக்கு. மீனா அவங்க பேருக்கு நேரா ஒரு முத்திரையை குத்தி அதை மடிக்கிறாங்க. அடிச்சு பாக்ஸ்குள்ள போட்டுட்டு நிமிர இந்த பக்கம் சிந்தாமணி ஓட்டு ஸ்லிப்பை வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. சிந்தாமணி மீனாவை முறைக்க, மீனா சிந்தாமணியை முறைக்க இதே நாடகம் கொஞ்ச நேரம் நடக்குது. அப்புறம் மீனா அங்கிருந்து போயிடுறாங்க. முறைச்சுக்கிட்டே உலர வர்ற சிந்தாமணி அந்த பேப்பரை பிரிச்சு சிந்தாமணிங்கிற பேருக்கு நேரா அவங்களோட முத்திரையை வைக்கிறாங்க. அவங்களும் மடிச்சு பாக்ஸ்குள்ள போட்டுட்டு ஒரு சிரிப்போட வெளியே போறாங்க. அடுத்தடுத்து வர்றாங்க. வெளியே அங்கங்க கூட்டம் கூட்டமா ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. அம்மா தான் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு. ஓ மீனா வந்துட்டா அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டு இருக்க உள்ளார வர்றவங்க மீனாவை பார்த்து சிரிக்க வாங்க வாங்க வணக்கம்னு கும்பிடு போட்டு வர்றாங்க மீனா. இங்க இவங்க ஒரு கேங்கா நின்று பேசிட்டு இருக்காங்க. வெளியே வர்ற மீனாட்ட அக்கா கங்க்ராட்ஸ்கான்னு சீதா கைய கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்ருதி ஸ்வேதான்னு எல்லாரும் விஷ் பண்றாங்க. கங்க்ராட்ஸ் அண்ணி, கங்க்ராட்ஸ் அக்கா அப்படின்னு சத்யா ரவி அவங்களுக்கு ஷேக்கன் கொடுக்குறாங்க. அப்போ ரொம்ப நாளா காண போயிருந்த வித்யாவும் வர்றாங்க. அவங்களும் ஷேக்கன் கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் மீனான்றாங்க. சுத்தி பார்த்துட்டு முத்து எங்கன்னு கேட்க அவரு காலையில இருந்தே பிஸியா தான் இருக்காருன்றாங்க ஸ்ருதி. மாமா ஓட்டு போடுற ஆளுங்கள் எல்லாம் கார்ல கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு அப்படின்றாரு சத்யா. ஆஹா சத்யா, சட்டப்படி இது தப்புமா, ஆனா அதை யாரும் சொல்லல போல இருக்கு. பரவாயில்ல மீனா, முத்து உங்களுக்காக இவ்வளவு பண்றாரு அப்படின்னு வித்யா சொல்ல அண்ணி நீங்க வின் பண்றதுக்காக
முத்து தான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ரவி சொல்ல, ஆமா அப்படின்னு செல்வமும் தலையாட்டுறாரு. மீனா முத்துவை பார்த்துதான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு எல்லாரும் கத்துக்கட்டும் அப்படின்னு வித்யா சொல்ல எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எல்லாரும் திரும்பி பார்க்க சிந்தாமணி வர்றாங்க. வணக்கம்க்கா. வணக்கம்மான்னு ஒரு 10-15 பேர் சிந்தாமணி கும்பிடு போடுறாங்க. அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. நாம தான்க்கா ஜெயிக்கிறோம் அப்படின்னு அந்த கேங்க்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்க வெளியே வந்த சிந்தாமணி மீனா பக்கமா வந்து நிக்கிறாங்க. மீனாவை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு ரைட் டர்ன் எடுத்து போறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி ரொம்ப பெருமையும் சந்தோஷமா அவங்க கார் பக்கத்துல வந்து நிக்க அவங்க மெயின் அல்லக்கையும் சந்தோஷமா சிரிச்சிட்டு அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இவங்க மொத்த பேரும் உருன்னு சிந்தாமணியவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கார் சத்தம் கேட்க மீனா குரூப் மொத்தமா அங்க திரும்பி பார்க்க கார்ல இருந்து நிறைய லேடிஸ் இறங்குறவங்க வணக்கம் மீனா, எங்க ஓட்டு உனக்கு தான் சொல்லிக்கிட்டே உள்ளர போறாங்க அந்த 4 பேரும். இத பாக்குற சிந்தாமணி வயித்துல புளி கரைக்க அவங்களோட மெயின் அல்லக்கை வயித்துல ஆசிட் சுரக்குது. வித்யா முத்துவைய வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. என்னம்மா நீ அப்படி பாக்குறேன்னு கேக்குறாரு அவரு. இல்லங்க, மீனாவுக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்களே, நீங்க கிரேட்டுங்கன்றாங்க வித்யா. ஏம்மா ஏன் பொண்டாட்டிக்காக நான் தாம்மா பண்ணணும், வேற யாருமா பண்ணுவா அப்படின்னு முத்து கேக்குறாரு. உங்க சப்போர்ட் இருந்தாலே போதும், மீனா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்றாங்க வித்யா. ஏன் சப்போர்ட் மட்டும் கிடையாது, வியாபாரிங்க எல்லார் சப்போர்ட்டும் மீனாவுக்கு தான் அப்படின்னு முத்து சொல்ல சிந்தாமணி பயங்கர கடுப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஐயோ அக்கா கோவப்படுதே அப்படின்னு அவங்களோட மெயின் அல்லக்கையும் பதறி போய் அவங்க திருமண சைடே திரும்பி பாக்குறாரு. என்னக்கா இது, இவன் இப்படி சொல்றான், என்ன ஆகுமோ தெரியலையக்கான ஒரு கலவரத்தோட அவங்க சிந்தாமணியை பார்க்க சிந்தாமணி பயங்கர வெறியோட முறைச்சிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் 2 குரூப்பும் வெளியே நின்றுட்டு இருக்க 150 வாக்குகள் அதிகம் பெற்று பூ வியாபாரிகள் சங்க தலைவியாக அப்படின்னு அவங்க நிறுத்த மீனா பயங்கர எதிர்பார்ப்போடையும் சிந்தாமணி கடுப்பும் எதிர்பார்ப்புமா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க. நாமளும் ஆர்வமா பார்க்க அவ்வளவுதான் நிறுத்திட்டாங்க. ரிசல்ட் நாளைக்கு தான் சொல்லுவாங்க போல இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.